ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி, இன்றைக்கு அவர்களுடைய கருத்து, பெரும்பான்மையான கருத்து தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கின்றது. அப்படி மக்கள் ஒன்று நினைக்கின்ற பொழுது, மாணவர்கள் ஒன்று நினைக்கின்ற பொழுது, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இந்த தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்லி போராடுவது மக்களுக்கு விரோதமான செயல்பாடு. குறுகிய எண்ணத்தோடு நம்முடைய மத்திய அமைச்சர் சொன்னதை போல நாகரிகமற்ற அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது, இப்பொழுது பார்த்தோம் சொன்னா டாஸ்மார்க்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் முழுமையான விவரங்கள் நமக்கெல்லாம் தெரிய வரும். இதுவரை இந்திய நாட்டிலே இல்லாத அளவிற்கு கூட மிகப்பெரிய ஊழலாக அது இருக்கலாம் என்று பேசப்படுகிறது. ஒவ்வொரு விஷயங்கள் வருகின்ற பொழுது, பாலியல் அச்சுறுத்தல்கள் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது என்று மக்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது, போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று மக்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று மக்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய கோபம் வருகின்றதோ அப்பொழுது அந்த கோபத்தை திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு தவறான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாகரிகமற்ற அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுது. உடனே திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் நாகரிகமற்ற முறையில கொண்டு போறாங்க. உடனே தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு தவறான, எதெல்லாம் பொய்யா தப்பா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளே தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்துல நேரடியா லைவ் போது மக்களுக்கு தெரியும், என்ன அமைச்சர் பேசுறாருங்கிறது தெரியும், யாரை குறிப்பிடுறாருங்கிறது தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது கூட அதையும் தவறாக தமிழ்நாட்டு மக்களை நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி தப்பா பிரச்சாரம் பண்றாங்க. அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அரசியல் நாகரிகமற்றதாக நேர்மையற்றதாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது.